ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆர் கிராஃப்ட் ஜோன். நம்ம இன்றைக்கி ஃபோம் ஜாஸ்மின் ஃப்ளாஸ் பூச்சாரத்தை எப்படி ஏர் கிளிப்பில் அட்டாச் பண்ணி மேக் பண்ணுறதுன்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. கூடவே நீங்கள் வந்து ஹைப்பும் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ ரீச் ஆகும். அப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நான் இப்போ செஞ்சிட்ருக்க வீடியோஸில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் என்னோடய இந்த வாட்ஸ்அப் நம்பரில் போய்ட்டு கேட்லாக்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய இருக்கோம் இல்லையா வாட்ஸ்அப்பில் எம்எஸ்ஆர் கிராஃப்ட்னு, அதில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கேட்லாக்னு ஓப்பன் ஆகும். அதில் போய் நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதில் எல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து அந்த ஃபெமிரான் ஷீட்ஸு இந்த சேல்ஸும் பண்ணலை. முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லேயும் நான் அந்த சைட் நேம் வந்து டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வர்றதுலேயும் வந்து நான் அந்த எந்த சைட் நேமும் நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஸோ வந்து ஃபெமிரான் ஷீட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஐவரி ஃபோம் ஷீட் 0.8 mm அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு யார்கிட்ட அது அவைலபிலிட்டி இருக்குன்ற டீட்டெயில் வரும். நீங்கள் அதில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ அந்த ஏர் கிளிப் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது வந்து அந்த சென்டர் ஏர் கிளிப்பு. ஸோ நான் இப்போ வந்து 2 டைப்ஸ் இங்கே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த கோல்டன் கலரில் இருக்கிறது வந்து ஜஸ்ட் பேஸ் மட்டும்தான். இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஷாப்பில் வாங்குறது ரெடிமேடு ப்ராடக்ட்டு. ஸோ வந்து இதில் பிளெயின் மாடல் வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கிட்டு இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர் இருக்குது. ரெண்டுமே 7 சென்டிமீட்டர் தான். ஸோ இதை விட சின்னது வேணும்னாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லை பெருசு வேணும்னாலும், அதாவது உங்களோட விருப்பம், நீங்கள் எந்த சைஸில் வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஏர் கிளிப் வந்து செஞ்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு மெயினாக வந்து அந்த பூ ஸ்ட்ரிங்ஸ் வேணும். ஸோ நான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 100 ஃப்ளவர்ஸை 50-50 நான் பிரித்து கட்டியிருக்கேன். அதாவது கொஞ்சம் கேப் விட்டுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 50 ஃப்ளவர்ஸ் வச்சு கட்டிட்டு கொஞ்சம் அந்த நூலில் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு திரும்பவும் ஒரு 50 ஃப்ளவர்ஸ் வச்சு கட்டியிருக்கேன். ஸோ இது நார்மலாக பாருங்கள், 50 ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம கட்டும்போது கரெக்டாக 8 இன்ச்சு, அதாவது அரை முழத்துக்கு வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னாலும் தனித்தனியாகவும் கட்டி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த கிளிப்போடைய அவுட்லைனை கட் பண்ணிக்கணும். நான் இதில் எதை வச்சு கட் பண்ணுறேன்னா நம்ம ஃபோம் ஷீட்டே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபோம் ஷீட்லேயே வந்து நம்ம அந்த ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பீவேக்ஸ் ஷீட் இருக்குது இல்லையா, அதுலேயும் வந்து நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது அவைலபிளோ நீங்கள் அதில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த அவுட்லைனை கட் பண்ணிவிட்டு அதை அழகாக வந்து ஷேப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இந்த ஃபோம் ஷீட்டில் அவுட்லைன் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து அந்த கிளிப்குள்ளேயே அடங்குற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஸோ வெளியே இருக்க மாதிரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிறது வந்து தேவைப்படும். ஸோ ஃபோம் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸை வந்து ஆஃப் சைஸ்க்கு இருக்க மாதிரி நீங்கள் இந்த ஸ்டெம்ஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு ஆஃப் சைஸ்க்கு இருக்க மாதிரி கட் பண்ண பிறகு நம்ம வந்து இப்போ அந்த ஃபோம் ஷீட்டில் இந்த ஃப்ளவர்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ நான் இங்கே வந்து எதுக்காக க்ளூ கன் யூஸ் பண்ணாமல் இங்கே B7000 க்ளூ யூஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் க்ளூ கன் வச்சு ஒட்டினீங்கன்னா உடனே ஒட்டிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ அதாவது கொஞ்சம் அது அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லைன்னா நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக B7000 க்ளூ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர்ஸை ஒட்டிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த B7000 க்ளூ யூஸ் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் அதை எங்கே வந்து அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கையில் ஒட்டிகிட்டு வரும். இந்த B7000 க்ளூவோட பிரச்சனை என்னென்னா, அது கொஞ்சம் நம்ம கையிலலாம் ஒட்டி கொஞ்சம் மெஸ்ஸி ஆக்கும். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணலாம். அதாவது ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க போதும். ரொம்ப நேரம் காய விட்டுறக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த எந்த ஒரு பொருளை ஸ்டிக் பண்ணாலுமே அது வந்து கொஞ்சம் நமக்கு கையிலலாம் ஒட்டாமல் கரெக்டாக வரும். ஸோ நம்ம இப்போ அந்த அவுட்லைன் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள் இந்த வீடியோவில். அதாவது அந்த ஃப்ளவரோடைய அந்த ஸ்டெம் வந்து உள்ளே ஒட்டியிருக்கும், ஃப்ளவர் வந்து கொஞ்சம் அந்த அவுட்லைனுக்கு வெளியில் இருக்க மாதிரி நம்ம ஒட்டணும். நீங்கள் வந்து அந்த கிளிப் பேஸ் எது எடுக்கிறீங்களோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நார்மல் சைஸில் நான் இப்போ எடுத்துருக்க கிளிப் மாதிரி எடுங்க. கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறது எடுத்திங்கன்னா நிறைய பூ வச்சு அதை கவர் பண்ண வேண்டியது இருக்கும்.
ஸோ இந்த சைஸ் எடுத்திங்கனாலே உங்களுக்கு அந்த பெரிய கிளிப்போட சைஸுக்கு வந்து உங்களுக்கு இது வரும். ஸோ நம்ம கிளிப்பை சூஸ் பண்ணுறது அவசியம். அப்படி இல்லைன்னா அந்த பேஸ் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கோல்டன் கலரில் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த பேஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு நம்ம அந்த பீவாக்ஸ் ஷீட்டை கட் பண்ணி ஒட்டிட்டு நம்ம அதை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் கிளிப் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ எனக்கு இப்போ ஒரு கஸ்டமர் இது ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ரெடிமேட் கிளிப்பில் பண்ணி கொடுக்க சொன்னதுனால நான் இதில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களோட விருப்பம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 7000 க்ளூ வச்சு அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் நான் முன்ன பின்ன அந்த ஃப்ளவர்ஸ் இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் தள்ளி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம அந்த 7000 க்ளூ அப்ளை பண்ணி ஒரு 1 or 2 minutes காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் இப்போ இந்த அரேஞ்ச் பண்ணுறதை பாருங்கள். அதாவது இப்போ ஒரு பட் வந்து நான் ஒரு டைரெக்ஷனில் வைக்கிறேன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு பட்டை வைக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கீழே இருக்க ஃப்ளவருக்கு சென்டரில் வர மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வைக்கிறேன்ட்டு. அப்படியே ஆப்போசிட்டாக வைக்கணும் ஃப்ளவர்ஸை. ஸோ இதுதான் வந்து தேர்ட் லேயர் நம்ம இப்போ பண்ணுறது. சாரி, இது செகண்ட் லேயர். அதுக்கப்புறம் நம்ம இந்த க்ளூவை வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாகவே நீங்கள் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பெட்டல்ஸ்லேயும் இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த பெட்டல்ஸோட சைட்ஸ்லேயும் நீங்கள் வந்து க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணால் தான் அது போய் ப்ளேஸ் ஆகும் கரெக்டாக. ஸோ இன்பிட்வீன் கேப்ஸ்லலாம் அதாவது நம்ம அந்த செகண்ட் லேயர் முடித்த பிறகு இந்த ரைட் சைடில் இருக்கிறதுக்கு திரும்பவும் நம்ம எங்கெல்லாம் வந்து கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நல்லா இந்த 7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த கேப்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம இந்த ஃப்ளவர்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷன் அப்படிலாம் இல்லை. எங்கெங்கெல்லாம் நமக்கு கேப் தெரியுதோ அதில் வந்து ஃப்ளவர்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃப்ளவர்ஸை வந்து இந்த ஸ்டெம்மோட ப்ளேஸ் பண்ணால் தான் நமக்கு இது நல்லா கொஞ்சம் க்ரிப் கிடைக்கும். சில பேர் வந்து நம்ம ஸ்டெம்மை எப்படியும் கட் பண்ணுறோம் நம்ம, அதனால எதுக்காக நம்ம ஸ்டெம் இல்லாமல் அந்த பட் மட்டும் செஞ்சுட்டு நம்ம பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அது விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு அந்த உள்ள வரைக்கும் நமக்கு நல்லா அது அந்த கம்மில் போய் அது பேஸ்ட் ஆகும்போது நமக்கு நல்லாவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், க்ரிப் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஸ்டெம்மோடயே ஒட்டுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஏர் கிளிப்போட அந்த ஃப்ளவரை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கிளிப் பேஸில் வந்து இந்த ஃப்ளவர்ஸை வந்து ஒட்டணும். ஸோ இதுக்கு வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் அந்த க்ளூகன் அந்த ஹாட் க்ளூ காஞ்சிடுச்சின்னு வைங்களேன், அப்படியே வந்து அது பிளாஸ்டிக் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும். க்ளூகன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா ஃப்ளவர்ஸை வந்து ஒட்டுறதுக்கு. க்ளூகன் வச்சு தான் ஒட்டணும்னு கிடையாது. நம்மளோட இந்த 7000 க்ளூ வச்சு கூட நம்ம அந்த ஸ்டெம்மையும் ஃப்ளவரையும் அட்டாச் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால க்ளூகன் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, உங்களுக்கு பொறுமை இருக்குன்னா நீங்கள் அந்த 7000 க்ளூ வச்சே நம்ம பண்ணிடலாம். ஸோ ஆனால் வந்து இந்த பேஸையும் அந்த கிளிப்போட ஃப்ளவர்ஸையும் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு 7000 க்ளூ தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ அதே போல் தான் நான் இந்த கிளிப் பேஸ்க்கு வந்து 7000 க்ளூ அப்ளை பண்ணி ஒரு 1 or 2 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அந்த நம்ம ஃப்ளவர்ஸில் கொஞ்சோண்டு த்ரெட் விட்டுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃப்ளவர்ஸை வந்து இப்படி சேர்த்த மாதிரி கட்டி த்ரெட்டை கட் பண்ணாமல் தான் நம்ம ஒட்டணும்னு கிடையாது. நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் ஃப்ளவர் வேணுமோ ஃபஸ்ட் ஒரு சைடுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் கட்டிட்டு அந்த ஃப்ளவர்ஸை கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த த்ரெட்டில் கேப் விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ இது போல் நமக்கு 2 பீஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் கிளிப்பில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ இந்த சேர்த்து தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன்ட்டு நீங்களும் சேர்த்து தான் அட்டாச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. தனித்தனியாகவும் நீங்கள் நூல் விட்டுட்டு அந்த நூலை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் அந்த கிளிப்புக்கு பார்டருக்கு வெளியே தாண்டின மாதிரி இந்த 2 ஃப்ளவர்ஸையும் நம்ம அட்டாச் பண்ணக்கூடாது. அதாவது அந்த ஃப்ளவரோட பார்டர் நான் சொல்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த லென்த்துக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர்ஸை அட்டாச் பண்ணால் தான் உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த கிளிப் கூட இந்த ஃப்ளவர்ஸையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப ரெடி டு யூஸ் மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்லைட் பெயின் அந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த ஃப்ளவர்ஸை வைக்கும் போது நமக்கு
பூ ஏதாவது டேமேஜ் ஆகிடுமோன்னு கொஞ்சம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம டக்குன்னு எடுத்து வேர் பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோமா, லென்த் கரெக்டாக இருக்கான்லாம் பார்க்க வேண்டியதில்ல. அப்படியே நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை வந்து அப்படியே அட்டாச் பண்ணிடலாம். நம்ம இப்படி வந்து இந்த மாதிரி கிளிப்ஸில் அட்டாச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பூவும் வந்து சேஃப்டியாக இருக்கும். சேஃப்டி மீன்ஸ் நம்ம தலையில் வச்சுருப்போம், சில டைம்ஸ் கீழே விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம பயப்பட தேவையில்ல. கிளிப் வந்து நல்லா கிரிப்பாக நம்ம தலையில் இருக்கும். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ளவர்ஸில் நீங்கள் இந்த கிளிப்பை ஒட்டும்போது யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஒட்டுங்க. அதாவது எப்படின்னா, நம்ம அந்த கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த லாக் ஆகிற இடம் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும். அதாவது நம்ம மாட்டும்போது நமக்கு லெஃப்ட் சைடில் தானே அந்த லாக் போயிருக்கும். நம்ம அப்படி அதாவது யூசுவலாக மோஸ்ட்லி கிளிப் மாட்டுறவங்க ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் அந்த லாக் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து அந்த கிளிப்பை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். மாற்றி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் அது யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பண்ணணுன்னா இந்த பாயிண்ட்டையும் வந்து நீங்கள் கவனமாக பார்த்து கிளிப்பில் ஒட்டுங்க. ஸோ அப்புறம் இந்த முல்லை ஃப்ளவர்ஸும் வந்து உங்களுக்கு சேல்ஸில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்றதையும் வந்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் அனுப்பி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து ஹைப்பும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.